إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم من شرب الخمر لم يقبل الله له صلاة 40 صباحا فإن تاب الله عليه وسقاه من نهر الخبال قيل لعبد الله بن عمرو وقال نهر من سديد أهل النار رواه الترمذي والنسائي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முதித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்தியாலோ வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத்தென்னும் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தி அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அடியார்களுக்கு அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹு தாலா எதில் நலவு இருக்குதோ, அடியார்களுக்கு எதில் நலவு இருக்குதோ, எதில் விமோசனம் இருக்கின்றதோ, எதில் கயிறு இருக்குதோ அல்லாஹு தாலா அதை செய்யும்படி கட்டளையாக சொல்லியிருக்கின்றான். எதில் மனிதனு பாதிப்பு விளைவுகள் இருக்குதோ அதை அல்லாஹ் தஆலா செய்யவானாம் தடுத்திருக்கிறான், ஹராம் என்பதாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கக்கூடிய பயங்கரமான ஒரு நோய் என்று சொல்லலாம், பயங்கரமான ஒரு பாவம் என்று சொல்லலாம். அதுதான் கண்ணியமானவர்களே போதை பழக்கம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இதை தடுத்திருக்கின்றான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லும்போது
يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. இறை விசுவாசிகளே, ஈமான்தாரிகளே, நிச்சயமாக மதுவும் சூதும் சிலை விக்கிரங்களும் சூது பார்க்கும் குறிகளும் இவைகள் அனைத்தும் சைத்தானுடைய அசிங்கமான செயல்பாடுகள், சைத்தானுடைய அசிங்கமான வேலை. எனவே இவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதால வரக்கூடிய விளைவு குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யுகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர் وَيَصُدَّكُمْ عَنْ ذِكْرِ اللَّهِ وَعَنِ الصَّلَاةِ فَهَلْ أَنْتُمْ مُنْتَهُونَ. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லும்போது, ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் கிரோதத்தையும் விரோதத்தையும் வெறுப்பையும் இந்த மதுவில் ஏற்படுத்துகின்றான், இந்த சூதாட்டத்தில் ஏற்படுத்துகின்றான். மேலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய இத்தாஅத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை விட்டும், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் உங்களை தடுக்கின்றான். எனவே இதனை நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்துக்கு முரணான தடுக்கப்பட்ட இந்த ட்ரக்ஸை நாம் பாவிக்கும் போது அதை பாவிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் குரோதத்தையும் வெறுப்பையும் சண்டையும் சச்சரவையும் ஏற்படுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் இவர் தூரமாய் கொண்டிருப்பார். இவரை அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் தடுத்து விடுகின்றான். எனவே இது பயங்கரமான ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மன் ஷரிபல் ஹம்ர லம் யக்பிலில்லாஹு லஹு ஸலாத 40 சபாஹன். யார் இந்த போதையை பயன்படுத்துவாரோ, இந்த மதுவை குடிப்பாரோ, இந்த விதவிதமான பெயர்கள் வைக்கப்பட்ட நிலைமையில நம் சமூகத்தில் அதை பார்க்கலாம். அதுக்கு வேற வேற பெயர்களை சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இதை பாவிப்பதன் மூலமாக வரக்கூடிய விளைவு, யாரு பாவிக்கிறாரோ, யாரு மதுவை குடிக்கிறாரோ, யாரு போதை பழக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ, அல்லாஹ் தஆலா 40 நாளையுடைய தொழுகை அல்லாஹ் அவரிடத்திலிருந்து கபூல் செய்ய மாட்டான். எங்களுடைய 40 நாள் தொழுகையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். யார் இதை பயன்படுத்துகின்றார்களோ, யார் இந்த போதைக்கு அடிமையானவராக இருக்கிறார்களோ, அப்படியானவர்களுடைய தொழுகை 40 நாளையுடைய தொழுகைக்குரிய கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைன் தாப தாபல்லாஹு அலைஹி, யாரு அதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் மீண்டு தௌபா செய்து தன்னை பரிசுத்தமாய் கொண்டாரோ, அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றார். வஸகா மின் நஹரில் ஹபால், அடுத்ததாக அந்த பழக்க வழக்கம் உள்ளவருக்கு கொடுக்கக்கூடிய, நாளை மறுமையில் புகட்டக்கூடிய ஒரு பானம் தான் நஹ்லுல் ஹபால் என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். قيل لعبد الله بن عمرو, இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய ராவி தான் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களிடத்துல கேட்கப்பட்டது, நஹ்ருல் ஹபால் என்றா என்ன? சொன்னாங்க, நஹ்ரு மின் சதீரி அஹ்லின் நார், நரகவாதியுடைய மேனியிலிருந்து வரக்கூடிய சீல் சலங்கள், இவைகளை மதுவை குடித்தவர்களுக்கு, போதை பாவன உள்ளவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா புகட்டுவான், இதை குடிக்க கொடுப்பான். கண்ணியமானவர்களே, நரகத்தில் வெந்து வேதனையோட தன்னுடைய மேனியில
காயங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த சீல் சலங்களை இப்படியானவர்களுக்கெல்லாம் குடிக்க கொடுப்பான். எவ்வளோ அருவப்பான ஒரு விடயம், எவ்வளோ கேவலமான ஒரு விடயம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இமாம் திர்மிதி ரஹிமல்லா அவர்களுடைய கிதாபில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார்கள். இந்த ரிவாயத்தில் இருக்குது, அருக்காலினார் நரகவாதியுடைய வேர்வையை இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் குடிக்க கொடுப்பான். இப்படியானவர்களுக்கு நரகவாதிகளுடைய வேர்வையை புகற்றப்படும். ஹதீஸ்ல இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுனா நவவி ரஹிமல்லா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அதமு கபூலி சலாத்தி, இப்படி போதை பழக்கம் உள்ளவருடைய தொழிலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. அன்னவுலா சாபலஹு ஃபீஹா வஇன் கானத் முஜ்ஸியத்தன் ஃபீ சுகூத்தில் ஃபர்லி அன்ஹு வலா யஹ்தாஜ் இலா மா இலா இயாதத்தி. சொல்லுகின்றார்கள், அவருடைய பொறுப்பில் கூடிய தொழுகை அது நிறைவேறும், தொழுத கடமை நிறைவேறும், ஆனால் நன்மை வழங்கப்பட மாட்டாது, கூலி வழங்கப்பட மாட்டாது. இந்த பாவனையில் உள்ளவர் தொழும்போது, இந்த பாவனையில் இருக்கும் நிலைமையில் தொழக்கூடிய நேரத்தில் 40 நாளை தொழுகையுடைய நன்மை அவருக்கு வழங்கப்பட மாட்டாது. தொழுகையுடைய கடமை நிறைவேறும், ஆனால் தொழுகையை மீட்ட வேண்டுமா? இமாமுனா நவவி ரஹிமல்லா சொல்லுகின்றார்கள், தொழுகையை மீட்ட தேவையில்லை, தொழுத கடமை நிறைவேறும், ஆனால் நன்மை கிடைக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பயங்கரமான கொடூரமான அசிங்கமான ஒரு பாவம் தான் ட்ரக்ஸ். கண்ணியமானவர்கள், போதை. அபு அப்துல்லா இப்னு மந்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 40 நாளை தொழுகையை ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? ஏன் அது கூலியை கொடுக்க மாட்டான்? ஏன் காரணம்? இவர் மதுவை பாவிக்கக்கூடியவராக இருக்கிறார், போதை பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த இவருடைய தொழுகைக்கு அல்லாஹ் கூலியை வழங்க மாட்டான் என்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரபில் ஹம்ர ஃபைன்னா மிஃப்தாஹு குல்லி ஷர்ரி. பஸார்ல, இப்னு மாஜால, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதுவை குடிக்காதீர்கள். ஏன்? எல்லா பாவத்துக்கும் திறவுகோல் அளிக்கக்கூடிய ஒரு பாவம்தான் மது என்பதாக சொன்னார். ஒரு மனிதன் மதுவை பயன்படுத்தும் போது, போதையை பயன்படுத்தும் போது, அவனை அறியாமல் பல பாவங்களின் பக்கம் அவன் போய்விடுகின்றான், பல பாவங்களை செய்ய முற்படுகின்றான், பல பாவங்களின் பக்கம் அந்த போதை அவனை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. அதனால தான் சொன்னார்கள், எல்லா பாவத்துக்கும் அடிப்படையான திறவுகோல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பாவம் தான் மது. கண்ணியமானவர்கள், மதுவை குடித்தால் ஒன்றும் விளங்காது. அல்லாஹ் சொல்றான், இந்த மதுவை ஏன் உலகத்தில் அல்லாஹ் தடுத்தான்? இந்த இன்பத்தை நாளை மறுமையில் சொர்க்கவாதி முத்தகீங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உலகத்தில் மதுவை பயன்படுத்த முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஅன்ஹாருன், அல்லாஹ் சொல்றான், மது ஆறு, 4 விதமான ஆறுகள் சொர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த 4 விதமான ஆறுகள் யாருக்கு தெரியுமா? பயபக்தி உள்ளவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சினவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு, பாவத்தை விட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தினவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொண்டவர்களுக்கு 4 விதமான ஆறுகளை அல்லாஹ் குடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். பாலாறு, அந்த பாலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட மாட்டார். உலகத்துடைய அந்த பாலுக்கு மாற்றம்தான் நாளை மறுமையிலே கூடிய அந்த பாலாறு.
அதில் எந்த ஒரு துர்வாடையும் ஏற்பட மாட்டார். சொர்க்கவாதிகள் அதை குடிப்பார்கள், இன்பத்தில் இருப்பார்கள். சொர்க்கவாதி கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு இன்பம் தான் அந்த மதுவாறு அவர்கள் குடிப்பார்கள். கண்ணியமானவர்களே, பாலாறு, தேனாறு, தண்ணீராறு, மதுவாறு அல்லாஹ் தஆலா அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுக்கு மாத்தமாக யார் உலகத்தில் அந்த மதுவை பயன்படுத்துகின்றார்களோ அந்த பாக்கியத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அந்த பாக்கியத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அந்த பாக்கியம் அவர்கள் கிடைக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், பயங்கரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொற்று நோயை போன்று, ஒரு வைரஸை போன்று. கண்ணியமானவர்களே, வாலிபர்களை விட்டு வைக்கவில்லை, வயோதிபர்களை விட்டு வைக்கவில்லை, பெண்களை விட்டு வைக்கவில்லை. இதை மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் ஒரு பிஸ்னஸாக, அதை பாரதூரத்தை தெரிந்தவர்களாக அதை ஒரு பிஸ்னஸாக தன்னுடைய வயிற்று பொழைப்புக்காக வேண்டி அதை செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, மாஹரும் இஸ்திமாலு ஹரும பையுஹு, எதை பாய்ப்பது மார்க்கம் எங்களுக்கு தடை விரிக்கப்பட்டிருக்குதோ, மார்க்கம் தடுத்திருக்கின்றதோ அதை விற்கவும் முடியாது. அதுதான் ஃபத்வா, அதுதான் சட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மது என்பது நஜீஸ், போதை என்பது நஜீஸ், அசுத்தமானது. இதை விற்க முடியாது. இதை விற்று கிடைக்கக்கூடிய இந்த பணம் இருக்குதே ஹராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம் சமூகத்தை நாசப்படுத்துகின்றார்கள் சில துரோகி. இதை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சமூக துரோகிகள். நம்முடைய வாலிப சமூகம் தலை தூக்காமல் ஒரு நல்ல நிலைமைக்கு வராமல் இருக்க இதை நம்மில் விளங்கினவர்கள் கூட விசுவசிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான பாவம். இவர் மரணித்தால் ஹதீஸுடைய கருத்து, இவர் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் செய்தாரோ அந்த பழக்க வழக்கத்தை பழக்கிவிட்டு மரணித்தாரோ, வாழையடி வாழையாக இவர் மரணித்தாலும் யாரெல்லாம் அந்த பழக்கத்தை பழகி அடிக்டாக இருக்கிறார்களோ, அந்த போதையை பயன்படுத்துகின்றார்களோ, இவர் மௌத்து பின்னால் கபரில் இருந்தாலும் பாவம் போய்கொண்டிருக்கும். கபரில் நிம்மதியாக இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயங்கரமான ஒரு பாவம், நம் சமூகத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த ட்ரக்ஸ். கண்ணியமானவர்களே, இந்த மது, கண்ணியமானவர்களே, இந்த விதவிதமான பேர்கள் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேர் மாறினாலும் குல்லுமா அஸ்கர கலீலு வகசீரு ஹராமுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதுவெல்லாம் போதையை தருவோ அது கொஞ்சமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது, ஹராம், பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறை பார்க்கும்போது நமக்கு முன்னால் வாழ்ந்த குலஃபா ராஷிதூன்கள், இவங்க ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவங்க இந்த மது ஜாஹிலியா காலத்தில் தடை விரிக்கப்பட்டது அல்ல. இதை பயன்படுத்த முடியுமா இருந்துச்சு. ஆரம்பத்தில் அனுமதி இருந்துச்சு. அந்த அனுமதி வழங்கப்பட்ட காலத்தில் கூட ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவங்க இந்த மதுவை குடித்ததில்லை. ஏன்? மனிதனுடைய மானத்தை போக்கக்கூடிய உண்டு, மனிதனுடைய புத்தியை போக்கக்கூடிய உண்டு, அதுதான் மது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அந்த ஜாஹிலியா காலத்திலையும் கூட இஸ்லாத்து வந்ததின் பின்னாலையும் கூட இந்த மதுவை பயன்படுத்தவில்லை, இந்த போதையை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லினால் என்ன ஹாமிலுல் அக்ல, புத்தியை மங்க வைத்து விடும், புத்தியை போக்கிவிடும்.
அது குடித்தால் ஒன்றும் விளங்காது. தன்னுடைய தாயும் விளங்காது, தன்னுடைய தந்தையும் விளங்காது. யாருக்கு முன்னால பேசுறது, எந்த சபையில நான் இருக்கிறேன், எதை பேசுறேன், எதை சொல்றேன், ஒன்றும் விளங்காது. அப்படியான ஒரு நிலவரத்துக்கு படுகொலியில தள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு தொற்று சொல்லலாம். கண்ணியமான தொற்று நோய், பயங்கரமான ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவதா சொன்ன அடுத்தது மனித தன்மையே இல்லாமக்கிவிடும், மிருகத்தன்மையில் உருவாக ஆரம்பிக்கும். பார்க்கிறோமா இல்லையா? நம் சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? கண் முன்னால பார்க்கிறோமா இல்லையா? போதை கெடித்தானவர் சொந்த தாயை கொண்ட வரலாறு ஸ்லோன்ல இருக்குது. சொந்த சகோதரியை கொண்ட வரலாறு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளங்காது. அதுக்கு எடிட்டானவர்கள் எப்படி சரி அதை பயன்படுத்த காசு இருந்தால் காசு வேணும், பணம் வேண்டும், யாரை கொண்டாவது சரி அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒரு வெறித்தன்மையில் தான் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு தன்மை உள்ளதுதான் இந்த ட்ரக்ஸ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃபஸ்ஸிரூங்கள், முஹத்திஸூங்கள், உலமா பெருமக்கள் கிதாபுல இதால வரக்கூடிய விளைவுகளை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது யுஃப்ஸிதுல் அஹ்லாக், மனித தன்மையே இல்லாமக்கிவிடும், நற்குணத்தை இல்லாமக்கிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடித்தவர் பேசும்போது அசிங்கமான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பார், அசிங்கமான செயல்களை செய்ய ஆரம்பிப்பார், அசிங்கமான பாவங்களை செய்ய ஆரம்பிப்பார். இரண்டாவதாக யுஸீலு ஃபக்தான குவத்த ஷபாபி இலல் ஹரம், வாலிபத்துடைய சக்தியை இழக்க வைத்துவிடும். வயோதிபத்துக்கு வாலிப வயசில் இருக்கக்கூடிய வாலிபரை வயோதிப சூரத்தை மாற்றிவிடும், வயோதிபனுடைய தோற்றத்தை மாற்றிவிடும் இந்த ட்ரக்ஸ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம் எத்தனை வாலிபர்கள், எத்தனை வயோதிபர்கள் இதுக்கு எடிட் ஆகி அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, அவர்களுடைய அமைப்பை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, அவர்களுடைய முகத்துடைய அமைப்பை பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன வயசு, வாலிப வயசு, ஆனால் வயோதிபத்துடைய சூரத்தை காட்டுது, தோட்டத்தை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்ன யுக்ஸா அலைய என்சல் ஈமான் மின் கல்வி, இந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அவருடைய உள்ளத்திலேருந்து அந்த ஈமான் கலட்டப்படுவதை பயப்படப்படும். பயங்கரமான ஒரு பாவம். அடுத்ததா சொல்லுகின்றார்கள் ஃபக்தான் லஜ்ஜத தாவியோ ஷராப், சாப்பாடுடைய ருசியை இழந்துடுவார், பானத்துடைய ருசியை இழந்து விடுவார், எதுவும் நாக்குக்கு டேஸ்ட் உள்ளதா இருக்காது. இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு எந்த சாப்பாட்டை கொடுத்தாலும் டேஸ்ட் வழங்காது, எந்த விதமான டேஸ்டும் வழங்காது. எந்த பானத்தை குடித்தாலும் அந்த நாக்குடைய லஸ்ஸத், அந்த சுவையை அவர் இழந்துடுவார். அடுத்ததாக சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை விட்டு இவரை தூரமாக்கி விடுகின்றோம், இவரை தூரமாக்கிவிடும். அடுத்ததா துலியுல் மால வதுஃப்ஸிது, இவருடைய பணத்தை நாளுக்கு நாள் வீணாக்கிவிடும். அதை வாங்க எங்களை சரி பணத்தை சம்பாதித்து அல்லது வேறோடைய பணத்தை அனுமதி இல்லாமல் எடுத்து கூட அதை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதனால பணம் வீணாய்ப்போம். அடுத்ததா சொல்லுங்க இஸ்ராஃப், வீண் விரயத்தின் பக்கம் இறை போய் சேர்த்து விடும். யூரிசிலா மஜாலிசில் இல்மியுல் மாசியா, அதை குடித்த பின்னால பாவகரமான அசிங்கமான சபையின் பக்கம் போக ஆரம்பிப்பார். நடக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவு நேரங்களில் அதை குடித்தவர்கள் சில கிளப்புகள், நைட் கிளப்புகள் பாவத்தில் ஈடுபடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக லா யர்ஃபா துஆஹு அமல் இலா 40 யௌமன், அவருடைய துஆ, அவருடைய அமல்
40 நாளைக்கு மேலே உயர்த்தப்பட மாட்டாது. அல்லாஹ்விடத்துல கபூலியத்தாகாது. எவ்வளோ பெரிய நஷ்டம். அல்லாஹுடைய நல்லடியார்ல அடுத்ததாக ஃபக்தானு ذاكرة والحفظ, அவருடைய மனன சக்தி, மெமரி பவர் அவர் இழந்துடுவார். அவருக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போயிடும். இதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போய்விடும். அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், யظهر فاحش الكلام, மோசமான வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும், மோசமாக திட்ட ஆரம்பிப்பார்கள். அடுத்த துல்இஃபுல் ஜஸதியத், உடம்பை பலகீனப்படுத்திவிடும். ஃபக்தானுல் இத்மினான் வர்ராஹத் ஃபில் கல்ப், உள்ளத்தில் நிம்மதி இழந்துடுவார். நிம்மதி இழந்துடுவார். நிம்மதியான சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்த யுதிவுல் அக்ல வல் முராத், புத்தியை போக்கிவிடும், மனித அபிமானத்தை இல்லாமாக்கிவிடும். அடுத்ததாக யுஹ்திசு சரிக்கத்தை, அதை பயன்படுத்தக்கூடியவரை களவின் பக்கம் போய் சேர்த்துவிடும். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு ஏராளமாக நடக்குது. வீட்டுக்கு முன்னால் ஒரு சாமான வைக்க முடியாமல் இருக்குது, வீட்டுக்குள்ள ஒரு சாமான வைக்க இல்லாமல் இருக்குது. அதுக்கு எடிட்டானவர்கள் எப்படி சரி அந்த நேரத்தில் பணம் கிடைச்சா போதும், அதனால் பிறருடைய பொருளை அபகரிக்கிறார்கள், களவெடுக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக தூக்கம் சரியா இருக்க மாட்டால். ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது ஒரு ஆரோக்கியம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னல் லைல லிபாஸா, நாங்கள் இரவு உங்களுக்கு லிபாஸா ஆக்கிக்கிறோம். ஐ ராஹத்தல் அபுதானிக்கும், ஒரு உடம்புடைய களைப்பை போக்கக்கூடிய ஒரு ராகத்தான ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமாக நாம் ஆக்கிக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்த ஒரு சில அதாவத்தோல் பகலா, விரோதங்களையும் வெறுப்பையும் அதாவத்தையும் சமூகத்தில் ஏற்படுத்திவிடும். யுசீலு கராமத்துல் இன்சான், மனிதனுடைய கண்ணியத்தை இல்லாமாக்கிவிடும். தலாக்கின் பக்கம் போய் சேரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமான தலாக்குல டிவோர்ஸில் பார்க்குறோம். காலி கோட்டில் வரக்கூடிய பிரச்சனை என்னவெண்டா, ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறாரு முடிச்ச கணவன். வாழ்க்கை நிம்மதியாக போவதில்லை, வாழ்க்கை சந்தோஷமாக போவதில்லை. முடிச்சு 6 மாதம் காலி கோட்ஸில் வந்து நிற்குது, முடிச்சு 2 மாதம் தலாக்கில் வந்து நிற்குது. காரணம் இந்த போரை வஸ்து தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால திருமணம் முடிச்சு கொடுக்கிறதா இருந்தா அலசி ஆராய்ந்து தேடி பார்த்து கொடுங்க. சும்மா உலகத்துடைய அமைப்பை வச்சு வெளிரங்கத்தை வச்சு கொடுத்தோம் என்றால் இதை மாட்டிக்கொண்டவங்க நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொல்றாங்க, யுஃபிதுர் ரஜூலத்தை, ஆண்மையை இல்லாமாக்கிவிடும். ஒரு மனிதன் கூடிய ஆண்மை சக்தியை இந்த ட்ரக்ஸை பாவிக்க கூடியவர்கள்ட்ட அது இருக்காது. குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக போகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா யுஃபிதுல் இன்சான குவத்தல் மணி, ஒரு மனிதனுடைய விந்தணு சக்தியை சாவடித்து விடும். இந்த மது, இந்த ட்ரக்ஸ், இந்த பாவனை உள்ளவர்களுக்கு விந்தணு சக்தி இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ கேஸுகள், எத்தனையோ தலா கேஸுகள் இன்றைக்கு காலி கோட்ஸுக்கு வருது. காரணம் கண்ணியமானவர்களே, இல்லற வாழ்க்கை சந்தோஷம் இல்லை. மனைவி எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய ஆசை கனவின் மூலமாக நிறைவேறுவதில்லை. காரணம் அவருடைய வாலிபத்தை, அவருடைய ஆண்மை அவர் இழந்துட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததா சொல்லி யுஃபிது தஃபீர இந்தல் இன்சான், மனிதன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றல் இப்படியான பாவனை உள்ளவர்களிடத்தில் அந்த சிந்தனை சக்தி இருக்காது, சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக யுஹ்திசுல் ஃபக்ர வஷிகா, வறுமை ஏற்படுத்திவிடும்.
அடுத்ததாக பிளவை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக பயங்கரமான ஒரு நிலைமையில் இவரை போய் தள்ளிவிடும். உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படியான பயங்கரமான பாவத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வானா. யா அல்லாஹ், இப்படியான அசிங்கமான பாவத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வாயாக. நம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, நம் வாலிபர்களை பாதுகாப்பாயாக, நம் வயோதிபர்களை பாதுகாப்பாயாக, நம் சிறார்களை பாதுகாப்பாயாக, நம் பெண்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்துள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய அமால்களை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தின் செழிப்பை உண்டாக்குவாயாக, இறுதி மூச்ச களிமாவோட ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்களுடைய வாழ்வாரத்தில் செழிப்பையும் பரக்கத்தையும் உண்டாக்குவாயாக, அவர்களுடைய பிரச்சனையை நிவர்த்தியாக்குவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தல்வாயாக. எங்களை புரிஞ்சுக்கோயா அல்லாஹ், எங்களுடைய அமால்களை ஏற்றுக்கோயா அல்லாஹ், பயங்கரமான பாவத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.